ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக நாம் அறிவோம் தேவனை குறித்து அல்லது தேவனை குறித்து அறிவோம் வாருங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம படிச்சுட்டு வரோம். எதன் அடிப்படையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் பவுல் அந்த அத்தேனே பட்டணத்துக்கு வரும்பொழுது அந்த பட்டணத்தில் அவர் எப்படி ஊழியம் பண்ணுகிறார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம படித்தோம். அதில் முதல்ல அவர் வீதிகளில் ஜெபாலயத்தில் பண்ணவர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அந்த மார்ஸ் மேடை எனப்படக்கூடிய அந்த ஒரு ப்ரிஷியஸ் ஸ்டேஜ் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது how did he preach the gospel, அவர் எப்படி சுவிசேஷத்தை சொன்னார்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல who is God அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். அப்போது ஒரு மனிதன் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியது தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு அறிதல் இருக்கணும். இது பொதுவாக, அதாவது இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே that will lead us into the gospel, அதாவது அது நம்ம சுவிசேஷத்துக்கு நேராக இழுத்து செல்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் இந்த தேவனை குறித்து அறியக்கூடிய சில காரியங்கள். முதலாவது நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, நேம் ரிவீல்ஸ் த நேச்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவனுடைய பெயர்கள் தேவனுடைய சுபாவத்தை அல்லது தேவன் யார் என்பதை வெளிக்காட்டுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்ல தேவனுடைய பெயர்களில் அந்த எல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல் அப்படின்னு சொல்லுகிறது இஎல், அந்த வார்த்தை ஸ்ட்ராங், மைட்டி, அது தேவனுடைய வல்லமையை பற்றி குறிக்கிறது. அதோடு கூட சேர்ந்து பல வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல் ரோயி, எல் எலியோன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்ம படிச்சுட்டு வரோம். இன்றைக்கி அதே மாதிரி இருக்கக்கூடிய எல் ஷடாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறித்து நம்ம படிக்க போகிறோம். இந்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியம். ஒரே வரியில் சொல்ல போனோம்னா எல் ஷடாய் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ராங், ஆல் மைட்டி அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் இந்த அர்த்தத்தை, இந்த எபிரேய பதத்தினுடைய அர்த்தத்தை ஆராய்ந்தோம் அப்படின்னா, தி பிரஸ்டட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கன்சோல் அப்படிங்கிற பதத்துலையும் இது அந்த பின்னணியிலையும் வருது. சரி, நம்ம இந்த வார்த்தையையும் அதனுடைய பின்னணியையும் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக தேவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தை ஏறக்குறைய 48 தடவை நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்க்க முடியும். இந்த வார்த்தைக்கு சொல்லும் பொழுது ஒரு பக்கம் வல்லமையை குறித்து சொன்னாலும் இன்னொரு பக்கம் தன் குழந்தையை பாலூட்டுகிற தாய்க்கு ஒப்பிட்டு கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது டோன்ட் திங்க் தட் இட் இஸ் ரஃப் அண்ட் டஃப், ஹார்ட், ஸ்ட்ராங். ஆமாம், ஒரு பக்கம் அவர் ஸ்ட்ராங் தான், பட் இன்னொரு பக்கம் டெண்டர்னஸ். இந்த ரெண்டும் கலந்த, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க டெண்டராக இருப்பாங்களான்னு, மென்மையாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. மென்மையாக இருப்பவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு தெரியலை. ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு இந்த அர்த்தம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பக்கம் பயங்கர ஸ்ட்ராங் பிரதர் அப்படின்னு இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் பிரஸ்டட் ஒன், அதாவது தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுகிற தாயினுடைய மடியை போல அப்படின்னு கூட அர்த்தம் வருது. அதனால் இது கொஞ்சம் ரசித்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னோட கூட சேர்ந்து பயணிகள். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறாங்க. தான் இந்த வார்த்தை வருது பாருங்களேன். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 2வது வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த இடத்துல இந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது. சரி, எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார்? கொஞ்சம் நம்ம அந்த கதையை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் அழைச்சார். அப்போது நம்ம ஐயாவுக்கு ஒரு 75 வயசு இருக்கும். அப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. 12வது அதிகாரம். 13வது அதிகாரத்தில் லோத்து பிரிந்து போகும்போது கூட இருந்தார். 14வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு, அந்த சண்டையிலையும் கூட இருந்தார். 15வது அதிகாரத்தில் உடன்படிக்கை பண்ணார். ஆனால் 16வது அதிகாரத்தில் நம்மால் என்ன பண்ணார்? ஆகாரோடு சேர்ந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனாயிட்டார். இது நடக்கும்போது 86 வயசு. இப்போ ஆதியாகமம் 17வது அதிகாரம் 16க்கும் 17க்கும் நடுவில் கிட்டத்தட்ட 13 வருஷம் கேப்பு. 86 வயசில் இருக்கும்போது குழந்தை பெற்று எடுத்தார். இப்போ 99 வயசில் இருக்கும்போது தேவன் உனக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகும்பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா 2 காரியத்தை பார்க்கணும். ஒன்று, வாக்குத்தத்தம் பண்ணார் பிரதர், ஆனால் ரொம்ப நாளாக டிலே ஆகிடுச்சு. 75 பண்ணார், 86 வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. அதனால் இங்கே ஆகாரோட கூட சேர்ந்து இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு.
இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ 99 வயசு ஆயிடுச்சு. இனிமே நம்மளால் ஒன்றும் முடியாது. அதாவது சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. இந்த சூழ்நிலை இனிமே எப்படியோ ஒரு என்ன விஷயத்தை எதிர்பார்க்க அப்படிங்கிற ஒரு அந்த கான்டெக்ஸ்டில் காட் வராரு. என்னப்பா, இந்நாள் வரைக்கும் சரீரத்தில் கொஞ்சம் பலன் இருந்துச்சு, ஆகாரோட ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டே சரி, இனிமேல் என்ன பண்ண முடியும்? அது போங்க ஆண்டவர், இன்னும் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் குழந்தை சந்ததி இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. நான் இஸ்மவேலை தான் அடுத்துக்கு சந்ததியாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற தருணத்தில் தான் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கலாம். அந்த தருணத்தில் ஆண்டவர் வந்து சொல்கிற விஷயம், என்னை பற்றி உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ஆகாருடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்னை காண்கிற தேவன்னு சொல்லி ஆகார் தேவனை பற்றி சொன்னான். ஆனால் இங்கே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி தேவன் தன்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். அப்போ தேவனே தேவனுடைய வாயால் தேவனை பற்றி ஆபிரகாம்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அவர் யார் அப்படின்னு கேட்டால் அவரே சொன்னதுப்பா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாரோ சொன்னதில்லை, ஆபிரகாம் சொன்னதில்லை, ஆண்டவரே சொன்னது. யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட. என்ன சிச்சுவேஷன்? இங்கே குழந்தையே பிறக்காதுங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. கொஞ்சம் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை இட்ஸ் அ டிக்ளரேஷன். காட் டிக்ளேர்ஸ் ஹூ ஹி இஸ். அதாவது தேவன் சொல்லுகிறார் நான் யார் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஒன்று அழைச்சது யார் தெரியுமா? 15வது அதிகாரத்தில் அவங்களோட உடன்படிக்கை பண்ணது யார்? டு யூ நோ ஹூ ஐ ஆம்? என்ன ஆபிரகாம் சொன்னது நான் உனக்கு மறந்துடுச்சா? நான் யாருன்னு தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த அன்வேவரிங் ஃபெய்த்தை அட்ரஸ் பண்ணுது அந்த வார்த்தை. அதையும் தாண்டி சொல்ல வர்றாரு, நான் ஒன்று அப்படி விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா பிரெஸ்டட் ஒன், அந்த டெண்டர்னஸ், அப்படி நான் அவனை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? இல்லை, அப்படிப்பட்ட தேவன் நான், அப்படி இறங்குகிற தேவன் நான். அதையும் தாண்டி சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, நீ என்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட போய் சொல்ல போகிற? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் போய் ஆண்டவரை தேடி வரல, ஆண்டவர் தான் ஆபிரகாமை தேடி வந்தார். வந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் நீ யார்கிட்ட சொல்ல போகிற? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அபவுட் யுவர் கன்சர்ன்ஸ். உன் பிரச்சனையை தெரிந்து அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண நான் இருக்கிறேன். ஏன் இப்படி இருக்கிற? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லை? ஏன் உன்னோட வேவரிங் ஆகுது உன் ஃபெய்த் அப்படின்னு யோசிக்கிறார். கடைசி சொல்கிறாரு, சரி நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கல, உனக்கு என்கரேஜ்மெண்ட்டை யாருன்னா நான் இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, நான் ஏன் அப்பப்போ அப்படி அவ்விசுவாசத்துக்குள்ள போகிறேன்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்பர் 1. நம்பர் 2, யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்க நான் ஏன் நினைக்கிறேன்? அவர் த பிரெஸ்டட் ஒன், அல்லது சொல்லப்போனால் he has the nursing, he is a kind of a nursing mother. பாலூட்டுகிற தாயை போல அவர் இருக்கும் பொழுது நான் ஏன் இப்படி என்னை யாருமே என் மேலே அக்கறை இல்லை நான் ஏன் நினைக்கிறேன்? அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொன்னால் அதை நிச்சயம் செய்வார். அப்படி சர்வவல்லமையுள்ள தேவன் அவர் இருக்கும்போது நான் ஏன் அவர்கிட்ட சொல்லாமல் போனேன்? அவரை பற்றி இப்படி யோசிக்காமல் போனேன்? எல்லாத்தையும் தாண்டி அவர் இருக்கிறது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். இப்படிங்கிறத யார் சொல்கிறேன்னா, காட் டிக்ளேர்ஸ். அதோட முடிச்சிட்டாரா? சரி, அவர் தன்னை பற்றி சொல்கிற அடுத்து கமாண்ட் என்ன சொல்கிறாரு? எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா நடந்துக்கோ எனக்கு முன்னே அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு பக்கம் நான் சர்வ வல்லவர்னு சொல்லி முடித்த உடனே இது நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை கன்சோல் பண்ணுவேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் உன்னை ஹெல்ப் பண்ணுவேன், என்னால் முடியாது எதுவுமே இல்லை, இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல. எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துகொள். ஒரு பக்கம் டிக்ளரேஷன், இன்னொரு பக்கம் கமாண்ட். நான் யாருன்னு சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்மளையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறார். வாக் பிஃபோர் மீ அப்படின்னா என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல், என்னுடைய வார்த்தை, என்னுடைய குணாதிசயம், என்னுடைய நடவடிக்கை, இது எல்லாமே ஒன்று இருக்கணும். God is omnipotent and God is omnipresent and God is omniscient. அதாவது தேவனால் எல்லாம் செய்ய முடியும், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், தேவன் எங்கேயும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார்கிற உணர்வோடு நான் நடந்து கொள்ளணும். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இப்போது ஆண்டவர் இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆண்டவர் என்னை நடத்தினார், ஆனால் இப்போ அந்த காரியங்கள்லாம் நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னா, இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு சொல்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் நான் வணங்குகிற அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதே பக்கம் ரஃப் அண்ட் டஃப்பாக பார்க்காதீங்க. இன்னொரு பக்கம் டெண்டர்னஸ், ஒரு நர்சிங் மதர் போல் டெண்டர் ஹார்ட்டட் காட். ஆனால் அவர் சொல்கிற விஷயம் 2. 1, அவர் யாருன்னு சொல்கிறாரு. 2, நீங்கள் என்ன செய்யணும்?
அவருக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொள்கிறீர்களா? அப்படி நடந்து கொள்ளும்போது என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். 21வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஈசாக்கு பிறக்கிறான். பிறந்த உடனே அதாவது டிக்ளரேஷன், கமாண்ட், பிளஸ்ஸிங். சொன்னார், எப்படி இருக்கணும்னு சொன்னார், அடுத்து பிளஸ்ஸிங். இதே பேட்டர்னை நீங்கள் அப்படி 2 கொரிந்தியர் 6:16 நீங்கள் படிக்க முடியும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? அதாவது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் 18வது வசனத்தில் சொல்லும் பொழுது தேவன் 16-17 வசனத்தில் அசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் விக்கிரகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆம், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரோட டிக்ளரேஷன், கமாண்ட், நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், கமாண்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கு? பிளஸ்ஸிங், கடாட்சமாகிற தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாணயத்தின் ஒரு பக்கம் இதுவாக இருந்தால் இன்னொரு பக்கம் உமக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அசுத்தத்திற்கும் சுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் இப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுது எங்கள் மேல் கடாட்சம் கொள்கிற தேவன் நீர் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதே நேரம் நாங்கள் உத்தமமாய் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.